தேங்காய் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், தேங்காய் தான் அர்ச்சனை பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து லக்ஷ்மி நாரிகள் எடுத்துட்டு வந்தோம், தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி எது வந்துச்சுன்னா இந்த தேங்காய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுற முறை தான் வந்துச்சு. நம்ம பொருளை பூஜை பண்ணி அது 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 பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து முறையாக அதுக்கு மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து அதை கொஞ்சம் டிசைனாகவும் பண்ணும். பாருங்க, இந்த வழிபாடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் அப்பா சொல்லலை, என் தாத்தா சொல்லலை, யாருமே சொல்லலைன்னா நான் எப்படி தெரியும்? அப்போ நீ எனக்கு உணர்த்து அப்படின்னு நம்ம கேட்கணும். தேங்காய்க்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஸோ எடுத்துட்டு போய் நம்ம சொன்ன மெத்தட் படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போட்டிருக்க பொருளை மாத்தினா போதும். சிருஷ்டி ஒளி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சிருஷ்டி ஒளியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ தேங்காய் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிருஷ்டி ஒளியில் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் வந்து இந்த குலதெய்வ தேங்காய். குலதெய்வ கட்டு அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வரலை, நாங்கள் அழைச்சும் குலதெய்வம் வரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஒரு சில பேருக்கு வந்து குலதெய்வம் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குலதெய்வ தேங்காய் வந்து நம்ம சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்களுக்காக கொடுக்குறோம். அந்த குலதெய்வ தேங்காய் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த குலதெய்வ தேங்காயை வாங்கி வழிபடுறதால என்ன பலன், குலதெய்வ தேங்காய்னா என்ன, புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குலதெய்வ தேங்காய்னா என்ன, அதை எப்படி வாங்கி நம்ம பயன்படுத்தணும், இதெல்லாம் தான் முழு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான பதிவு, ஒவ்வொருத்தர் குடும்பத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம். குலதெய்வம், நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை பற்றின பதிவு இது. மிஸ் பண்ணாமல் முழு பதிவையும் பாருங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சிருஷ்டி ஒளியில் வந்து குலதெய்வ தேங்காய் எப்போ வரும் அப்படின்னு நிறைய நமக்கு கால்ஸும் வந்தது, கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இதனுடைய தாத்பரியம் என்ன? ஸோ குலதெய்வ தேங்காய் பற்றி நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நியூவாக பார்க்கக்கூடியவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அவங்களோட அருள் வாக்கு மூலயமா நிறைய பேரோட பிரச்சனை தீர்த்திருக்காங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் அப்படின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய அவரோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளிதேவி அருளால் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பொருள்னால நிறைய பேரோட வாழ்க்கை நிச்சயமாக மாறுன்ற நம்பிக்கையோட இந்த பொருளோட தன்மையை சொல்கிறேன். குல தெய்வம் அப்படின்னா குலத்தை காக்கும் தெய்வம் தான் குல தெய்வம் அப்படின்னு வருது. இப்போ ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குலம் கட்டாகுதுன்னு அர்த்தம். அதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னோம்னா அந்த குல விருத்தி ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த பெண் குழந்தை பிறந்தா ஏன் குலம் கட்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண்ணை குழந்தை வந்து நம்ம வந்து இன்னதான் பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு திருமண காலம் அப்படின்னு வந்தோடனே திருமணத்தை வந்து கன்னியா தானமா கொடுத்துரும். என் கன்னி பெண்ணை உனக்கு தானமா நான் கொடுக்குறேன், மருமகள் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பெண்ணை பெற்றவங்க வந்து மருமகனா அந்த பையனை வந்து என்கிட்ட பையன் இல்லைப்பா நீதான்பா பையன் எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்னதான் அந்த பையன் மருமகனா வந்தாலும் நம்ம பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு போகிறாங்க, பையன் வந்து நம்ம வீட்டுக்கு மேக்சிமம் வரமாட்டாங்க. அந்த நம்ம தலைமுறையில் 64 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வம். 64 தலைமுறைக்கும் 64 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வமா மறுபடியும் 64 தலைமுறைக்கு அப்புறம் வந்து பிறக்கும். இப்போ எனக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்குன்னு சொன்னோம்னா, இப்போ என்னோட கோத்திரம் என்னோட குலதெய்வத்தையே அவங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா மாப்பிள்ளை வீட்டில் என்ன குலதெய்வமோ மாப்பிள்ளை வீட்டில் என்ன கோத்திரமோ அப்படியே மாறிடும். ஸோ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 24 வயசு வரைக்கும் என் பெண்ணு வந்து என் வீட்டில் இதுதான் குலதெய்வம் இதுதான் நம்ம கோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவரோட கோத்திரமும் கணவரோட குலதெய்வத்தை தான் அதோட குலதெய்வமாக எடுத்துப்பாங்க. அப்போது இப்படியே மாறி மாறி போய் கடைசியில் 64 தலைமுறைக்கு அந்த தலைமுறையிலே வந்து பிறக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க. அந்த 3 பசங்களில் முதல் பையனுக்கு ஒரு பெண் குழந்தை, 2வது பையனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை, 3வது பையனுக்கு ஒரு ஆண் வாரிசு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அந்த குலம் வந்து தழைக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி பைனரி ட்ரீ மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா
கடைசியில யாருக்கு வந்து அதாவது பங்காளிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பெரியப்பா பையன் சித்தப்பா, அந்த இதுல கூட யாருக்குமே ஆண் வாரிசு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பெண்ணா பிறந்திருக்கும். ஸோ அதுதான் குலதெய்வம் வந்து பிறந்தது தான் ஐதீகம். ஏன் குலதெய்வம் வந்து பெண் அப்படின்னு சொல்றோம்னா, பெண் அப்படின்றவ தான் ஈன்று எடுத்து கொடுக்குறா, பெண் அப்படின்றவ தான் சேர்த்து வைக்கிறா, பெண் அப்படின்றது தான். இதனால தான் மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம். மாதா என்றதும் ஒரு ஆண் இது ஒரு மனித இனத்தை சேர்ந்தவங்க தான், பிதான்றதும் மனித இனத்தை சேர்ந்தவங்க, குருன்றதும் மனித இனத்தை, அதுக்கப்புறம் தான் தெய்வம். அம்மா சொன்னாதான் அப்பா, அப்பா அம்மா எடுத்துட்டு போய் விட்டாதான் ஸ்கூலு, அதில் தான் வாத்தியார் குரு. குரு சொல்றாரு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் இறைவனான்ட்டு எதுவுமே கிடையாது. குரு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அம்மா அப்பா படைச்சதும் தெய்வம் தான், குருவை கொடுத்ததும் தெய்வம் தான். ஆனா எல்லாருமே அதை மறந்துடுறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நமக்கு எதை தின்னா பித்தம் தெளியும், எதை பண்ணா நம்ம வந்து சீக்கிரமா முன்னேற முடியும், உட்காந்த இடத்துல இருந்து எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு தாட்ஸ் வந்துடுது. ஸோ ஈஸியான வழியில நம்ம வந்து செட்டில் ஆகணும் இப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க, இல்லை அந்த ஊர் எல்லையில் இருக்கிற தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது, அந்த பூஜைகள்லாம் பண்ணணும். இப்போ அப்படிலாம் யாரும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களோட ஒர்க் ப்ரெஷர் காரணமாக அவங்கவுங்க இடம் மாற்றம் போயிடுறாங்க. இப்போ சொந்த ஊரில் யாரும் இல்லை, இதுதான் என் குலதெய்வம்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ நான் வந்து என் வீட்டில் இருக்கேன், ஒரு சண்டையை போட்டுறேன், இல்லை என்னோட தாத்தா சண்டையை போட்டுட்டாரு, அவர் வந்து ஒரு சென்னையிலையோ இல்லைன்னா ஒரு மதுரையிலையோ இல்லை ஒரு பெங்களூர்லையோ இல்லை வெளிநாட்டுக்கோ போயிடுறாரு. அவருக்கு முருகர் பிடிக்குன்னா நம்மளோட குலதெய்வம் முருகர், நம்மளோட குலதெய்வம் பெருமாள் அப்படின்னு வச்சுறாங்கன்னா அவங்க எல்லாரும் பெருமாள்னு போயின்னு இருக்காங்க, அவங்க எல்லாரும் முருகர்னு போகிறாங்க. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல் தலைமுறை விட்டுடும், 2வது தலைமுறை விட்டுடும், 3வது தலைமுறை பாதிக்கும். எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாது, குழந்தை பேர் கிடைக்காது, கஷ்டம் மேலே கஷ்டம் வரும், வியாதி இருக்கும் ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது, மனசில் ஒரு விதமான வலி இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் செல்வம் கொட்டியாக இருந்தாலும் சரி நிறையாது, அந்த மனசு வந்து நிறையாது, ஒரு திருப்தியாக சாப்பிட முடியாது, நிம்மதி இருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். எதனால் இப்படின்னா, என்னோட குழந்தைய நான் காட்டுற அன்புக்கும் என்னோட குழந்தைய இன்னொருத்தவங்க காட்டுற அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ என் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த கேர் எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எனக்குள்ள ஒரு பொசசிவ்னு ஒன்று வரும், போராமைன்னு ஒன்று வந்து அந்த அவங்க மேலே என்னோட கோபத்தை காட்ட ஆரம்பிச்சு என் குழந்தைய என்னை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் குலதெய்வம் என்ன பண்ணோம்னா, இத்தனை தலைமுறையாக அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நான் இருக்கேன்னா என்னோட 3rd ஜென்ரேஷனோட ஜெனட்டிக் ஜீன் எனக்குள்ளே இருக்கும், ஸோ அந்த பதிவு இருக்கும். அப்போது நான் அந்த இதில் வந்துட்டு ஏதாவது இந்த குலதெய்வத்துக்கு பெண்டிங் வச்சுருக்கேன், ஏதோ விட்டுட்டேன் அப்படின்னோம்னா இந்த இதில் வந்து அது பிடிக்கும், நீ தானே விட்ட நீயே வா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது பிடிக்கும். ஸோ இந்த இதில் வந்து நான் வந்து ஆணாக இருக்கிறேன் அப்படின்னும்போது போன இதில் நான் பெண்ணாக இருந்திருக்கலாம், இந்த இதில் நான் பெண்ணாக இருக்கிறேன், போன இதில் நான் ஆணாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ இன்னார் விட்டு போன விஷயத்த அந்த நபரால் தான் அது நடக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பூமி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு, அது அவங்க தான் எடுத்து கோயிலாக கட்டினாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இன்னாரால் அது மறைக்கப்பட்டிருக்கும், அதே நபரால் தான் அது வெளியே வரப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தோட சங்கல்பம் சொல்லுவோம். ஸோ அந்த தெய்வத்தை வந்து வெட்ட வெளியில் இருந்தால் அதுக்கு பேர் குலசாமி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடா காவு கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் காவெலாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாமே காட்டுவாசியாக இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாறி இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பியூர் வெஜ்ஜுலாம் கிடையாது. ஸோ எல்லா இதுலையுமே அந்த இதுன்றது பலின்றது இருந்துச்சு. ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அது இது பண்ணாங்க, சில பேர் சாத்வீகமாக அது கொண்டு போயிடுறாங்க. ஸோ அந்த குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வத்தை எடுத்து பண்ணாலுமே அந்த குலதெய்வம் தெரியறதுக்கு நம்ம சஷ்டி வழியில் ஆயில் இருக்குது. குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு வந்தீங்கன்னா வாசக்கால அஞ்சனம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இந்த தேங்காய், இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், தேங்காய் தான் அர்ச்சனை பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து லக்ஷ்மி நாரிகள் எடுத்துட்டு வந்தோம், தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி எது வந்துச்சுன்னா இந்த தேங்காய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுற முறை தான் வந்துச்சு. ஸோ தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அப்படின்னும் பொழுது இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மண் பானையோ இல்லை ஒரு இது பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லை நல்லா நிரப்பி ஒரு எலுமிச்சை பழத்தை உள்ளே வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் கிராம்புகள் போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்பைன்னு சொல்லுவாங்க, அந்த தர்பை புல்லை உள்ள வச்சு இந்த மூடியை வந்து இப்படி கவுத்து இதுக்கு மேலே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ அந்த விளக்கு இதுவாக ஏன்னா இது கீழே இப்படி டச் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் டச் ஆகிறதுனால இந்த விளக்கோட தன்மை வந்து அந்த வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும். நம்ம சஷ்டி ஒளியில் குலதெய்வமே யாருன்னே தெரியாமல் இருந்தேன் சார், இங்கே வந்து நான் ஆயில் வாங்கி விளக்கேற்றி இப்போ என் குலதெய்வம் இதுதான் தெரிஞ்சிருச்சு சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த விளக்கேற்றி இந்த தேங்காவுக்கு ரிக்வயர்மெண்ட் நிறைய இருந்துகிட்டே ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்பயும் சொல்கிற மாதிரி பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது கிடையாது,
நம்ம பொருளை பூஜை பண்ணி அது அது ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து முறையா அதுக்கு மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து அதை கொஞ்சம் டிசைனாகவும் பண்ணும் பாருங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ல இருக்கும். ஸோ யாருக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம வந்து செலக்டடெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அவங்க சொல்றாங்க ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதை டக்குன்னு எடுப்போம், டக்குன்னு அனுப்பிட்டே இருக்கும். அவங்க குலதெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி அது அமைஞ்சிடும். ஆமா, அது மாறிடும். ஸோ அந்த இதுல வந்து இந்த இதுல வந்து நம்ம வைக்கும் பொழுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தேங்காவோட வெளிப்பகுதி வந்து தடிமனா இருக்கும், உள்ள வந்து ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சதை பகுதி இருக்கும், அதுக்குள்ளதான் தண்ணி இருக்கும். ஸோ மனிதனோட வெளி தோற்றம் வந்து வேற, ஆனா உள்ள இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். உள் கடந்து தேடணும். ஸோ என்னோட குலதெய்வத்தை நான் உள் கடந்து தான் தேடணும். அதனால தான் இதுக்குள்ள பொருளை போட்டு அந்த தீபத்தை ஏற்றி நீ ஒளி சொரூபம் தான், நீ யாருன்னு எனக்கு தெரியல, அதாவது உன்னை வழிபாடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் அப்பா சொல்லலை, என் தாத்தா சொல்லலை, யாருமே சொல்லலைன்னா நான் எப்படி தெரியும்? அப்போ நீ எனக்கு உணர்த்து அப்படின்னு நம்ம கேட்கணும். வாயை திறந்து கேட்டாதான் வெளியில வரும். ஸோ உண்மை இருக்கிற இடத்துல தான் புகையும் சொல்லுவாங்க. அது எப்படி இருந்தாலும் புகைஞ்சு வெளியில வந்துடும். 1க்கு 3 தடவை அந்த பேர் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் நம்ம குலதெய்வம். எந்த ரூபத்திலயும் வந்துடும், நமக்கு வந்து உணர்த்திடுவாங்க. நம்ம கனவுல வரலாம், நம்ம பார்க்குற படங்கள்ல இருக்கலாம், எப்படினாலும் அந்த குலதெய்வம் கட்டுக்கிட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளில வந்துடும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியம் ஜாஸ்தி. ஏன்னா தேங்காய் அப்படின்னும் பொழுது முக்கன் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க, ஒத்தக்கன் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட எல்லா வகையான தேங்காய்களும் இருந்துச்சு. ஸோ அதுவும் இப்பயும் நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா ரெடி பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு வரோம். ஒவ்வொன்றும் பூஜை பண்றோம், ரெடி பண்றோம் சென்ஸ் பூஜை தான். ஸோ அதுக்கான கால தாமதம் தான் லேட் ஆகுது. ஏன்னா பொருளை வாங்கணும், இந்தப்பா இது வந்து இதுதான், இந்த 1500 1700 ரூபாய் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்கறது கிடையாது. இந்த தேங்காய்க்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஸோ எடுத்துட்டு போய் நம்ம சொன்ன மெத்தட் படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போட்டிருக்க பொருளை மாத்தினா போதும். வருஷத்துக்கு ஒரு தடவை பச்சரிசி, அந்த எலுமிச்சம்பழம், பச்சரிசி போடலாம், அப்படி இல்லைன்னா நெல்லு போட்டுடலாம். அந்த எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து இந்த தர்பை புல் வைக்கணும். ஏன்னா தர்பை புல் தான் ஆகாஷ சக்தி உள்ள இழுக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் போறோம்னா அது மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 days அது பார்க்கணும். இப்படி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அந்த எலுமிச்சம்பழத்தோட கலர் வந்து இந்த கலர்ல வரணும். இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கணும். அது அழுகி போகுது, இல்ல பூர்ணம் பூத்து போகுது, இல்ல அது ஜூஸியா தண்ணி மாதிரி ஊத்தி இருக்குன்னு சொன்னோம்னா குலதெய்வம் நம்ம மேல கோபமா இருக்கு, குலதெய்வம் நம்ம வீட்டுல கட்டுல இருக்கு, குலதெய்வம் இன்னுமே நம்ம இதுல ஏதோ ஒரு பெண்டிங் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் அப்படியே காயும், அந்த அளவுக்கு அது வீரியம். யார் வீட்டுல குலதெய்வம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி அதுக்குள்ள ஒரு விதமான ஒரு நறுமணம் வரும். ஆமா, அந்த உள்ள அந்த தேங்காய் இந்த ஷெல்லுக்குள்ள அந்த நெல் பரப்பி அந்த எலுமிச்சம்பழம் போட்டு ஏலக்காவும் பச்சைக்கருப்பும் போட்டு இப்படி மூடி வச்சுதான் நம்ம விளக்கேற்றுறோம். 48 நாளுக்கு அப்புறம் இப்படி திறந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு நறுமணம் இருக்கும் அந்த குலதெய்வம் உள்ள இருக்கிறதுனால. அதுவே அந்த பிரச்சனை இருக்கிற இதுல அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஆயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதில் வச்சு ஓடுற தண்ணி நதியில் விட்டுறணும், இல்லைன்னா கடலில் விட்டுட்டு நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் குலதெய்வமே நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதே ப்ராசஸ். அதாவது அடிக்க அம்மிய நகரம் கடல் தண்ணி அடிக்க அந்த கடல் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லையே கரைக்கிற இது இருக்கு. அப்போ ஒரு தண்ணிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குன்னா நம்மளோட பக்திக்கு ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா? ஸோ முழுமையான நம்பிக்கையோட இதில் வேண்ட அது குலதெய்வம் என்ன மாதிரி இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்துடும். சூப்பர். ரொம்ப ஒரு அருமையான குலதெய்வ தேங்காய், எல்லாருடைய இல்லங்கள்லையும் இருக்க வேண்டிய ஒரு அற்புத தேங்காய் அப்படின்னு தான் இதை சொல்லணும். நிச்சயமாக இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க. சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி இதில் நெல்மணிகளை நிரப்பி எலும்பிச்சம்பழத்தையும் போட்டு அவர் சொன்ன விஷயங்களையும் அதில் நீங்கள் நிரப்பி இதில் தீபமாக ஏற்றும் பொழுது அந்த தீபத்தினுடைய பலாபலன் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி நிச்சயமாக வரும். இது வந்து நிதர்சனமான உண்மைன்னு நிறைய பேர் சிருஷ்டி ஒளியில் இந்த தேங்காயை வாங்கி பயன்பெற்றிருக்காங்க. அவங்க சொன்ன ஃபீட்பேக்கால தான் மறுபடியும் நாம் இந்த அழகான தேங்காயை கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே வாங்கி பயன்பெறுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் வர்றதுக்கு குலதெய்வ ஆயிலும் நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு சின்ன பாட்டில குலதெய்வ ஆயில் இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் வந்துருச்சு அது எப்படி பண்ணணுன்றது கேட்டாங்கன்னா இப்போ நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு, இப்போ இதனால தெரியல இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின் பொழுது அதை எப்படி பூஜை பண்ணணும் அந்த விஷயம்லாம் இதுக்கு நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இது அற்புதமான தகவலும் கூட. நன்றி. சாய் பாலாஜி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. குலதெய்வம்னா யார் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண் தெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக சொன்னாங்க. அதே மாதிரி இந்த குலதெய்வ தேங்காயை சிருஷ்டி ஒளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு போய் எப்படி பயன்படுத்தணும், இந்த குலதெய்வ தேங்காயில் எதை நிரப்பி நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு பரிபூர்ண குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவு முழுக்க பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் குலதெய்வத்தோட அருள் இருக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் தீபத்தை
நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று ஏற்றணும். எல்லார் வீட்லேயும் ஏற்றக்கூடிய ஒரு அற்புத தீபமாக தான் இந்த குலதெய்வ தேங்காய் தீபம் இருக்குது. ஸோ எல்லாருமே குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைங்க, இந்த தேங்காயை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி வேற ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.